வந்தே மாதரம். மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசுக்கு எனக்கு ஒரு சில டவுட் இருக்கு. அதை கேட்கணும்னு நினைக்கிறேன். அதாவது திருப்பரங்குன்றம் மலை மேல போய் தீபத்தூண்ல விளக்கு ஏத்துனா மதக்கலவரம் வரும். ஆனா அதே நாங்க மலை மேல ஏறி மரத்துல கொடிக்கம்பம் வச்சு கொடி ஏத்துனா அதுல மதக்கலவரம் வராது. இது எந்த விதமான செகுலரிசம்னு தெரியல. அன்னைக்கு ராம ரவிக்குமார் ஐயா மொத்தமே ஒரு 10 பேருக்குள்ள நாங்க போய் தீபத்தூண்ல தீபம் ஏத்திட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அதுவும் கோர்ட் ஆர்டரை கையில வச்சுக்கிட்டு கெஞ்சினதுக்கு நம்முடைய தமிழக அரசும் காவல்துறையும் அவங்கள விடவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கல. மக்கள் பொறுமையாக சகிப்புத்தன்மையாக போயிட்டாங்க. ஆனா நேற்று பார்த்தோம்னா திருப்பரங்குன்றத்துல சிக்கந்தர் மலையில சந்தன கூடுக்காக கொடியேற்றம் ஏற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட அதுல பார்த்தோம்னா 30ல இருந்து 50 மக்கள் மேல போயிருக்காங்க. போலீஸ் பாதுகாப்போட. இதவே தானே அன்னைக்கு கேட்டாங்க. 10 பேர் போறோம், காவல்துறையும் கூட வாங்க, நாங்க போய் தீபம் ஏத்திட்டு வந்துடும் சொல்லி தானே கேட்டாங்க. அன்னைக்கு மறுக்கல. ஆனா இன்னைக்கு மறுத்திருக்காங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது பார்த்தோம்னா நீரோ மன்னன் ரோம் நகரம் தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது நீரோ மன்னன் பிடில் வாசிச்சுக்கிட்டு இருந்தாராம். அது மாதிரி திருப்பரங்குன்றத்துல தன்னுடைய மதத்துக்காக தன்னுடைய உரிமை நிலைநாட்ட முடியல அப்படிங்கிறதுக்காக பூர்ண சந்திரன் அப்படிங்கிற ஒரு சகோதரர் அந்த கேடுகட்ட பெரியார் முன்னாடி நின்று தன்னுடைய உயிரை மாச்சுக்கிட்டாரு. அவருக்கு ஒரு அஞ்சலி செலுத்தல, ஒரு வருத்தம் தெரிவிக்கல. அவருக்கு நீங்க பணம் எதுவுமே கொடுக்கல. ஏன்னா அவர் கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு சாகல. அதனால அவருக்கு கவர்மெண்ட் வேலை இல்ல, அரசு நிலம் இல்ல, 10 லட்சம் ரூபாய் இல்ல. அதை கூட விட்டுருங்க. ஆனா அது எப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம ஈவு இறக்கம் இல்லாம அவருக்கு ஒரு இரங்கல் கூட தெரிவிக்காம அதே மாதிரி திருப்பரங்குன்ற மக்கள் தீபம் ஏத்த முடியலன்னு வருத்தமாக இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு குடும்பமே நாதியத்தில் நின்றுருக்கு. அங்க அப்படி இருக்கும் போது இதே மதுரையில ஒரு சைடுல கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடி நம்முடைய தமிழக துணை முதலமைச்சர் அவர்கள் கேக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி ஏத்துக்கிற முடியும்? உங்களுக்கு உண்மையிலேயே மனசாட்சி ஒண்ணு இருக்கா இல்லையா? அதெல்லாம் நினைக்கும் போது உண்மையிலேயே ரோம் நகரம் தீ பிடிச்சிட்டு இருக்கும் போது நீரோ மன்னன் பிடில் வாச்சிட்டு இருந்த ஞாபகம் தான் வருது. நீ எவ்வளவு எக்கேடு கட்டும் போ, நாங்க இங்க இப்படித்தான் இருப்போம். நம்முடைய தமிழக முதலமைச்சர் அதுக்கும் ஒரு படி மேல போய் அங்க திருநெல்வேலி பக்கத்துல இருந்து அவர் கிறிஸ்துமஸ் விழாவில கலந்துக்கிறாரு. கண்டிப்பாக கிறிஸ்துமஸ் விழாவில கலந்துக்கங்க. ரம்ஜான் நோம்பு கஞ்சி குடிங்க, பக்ரீத்ல கறி வாங்கி சாப்பிடுங்க, மிலாடி நபி கொண்டாடுங்க, யுகாதி கொண்டாடுங்க, ஓணம் கொண்டாடுங்க, நியூ இயர்க்கு செலிப்ரேஷனுக்கு எல்லாமே விஷ் பண்ணுங்க. ஆனா ஒரு சாராருக்காக மட்டுமே இது நீங்க செய்யற விஷயமாக படுது. இன்னொன்னு பார்த்தோம்னா விநாயகர் சதுர்த்தி, பொங்கல், தீபாவளி, சித்திரை திருநாள், தைப்பூசம், இது எதுக்குமே நீங்க